ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன், இது உங்கள் சினிமா ரசிகன். ஸோ இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஸ்லர், ஆப்ரகாம் ஆஸ்லர், ஓஸ்லரா ஓகே. ஸோ ஆஸ்லர் ஆர் ஓஸ்லர் எப்படிங்க இப்படி ஒரு படம் எடுக்க முடியும்? ஒரு மாதிரி முடிஞ்சுன்னு நினப்போம், அப்போ தான் ஆரம்பிக்கும், இல்லை முடிஞ்சு இல்லை அப்போ தான் ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு படம் தான் இந்த ஆப்ரகாம் ஆஸ்லர். கிளைமேக்ஸில் தான் தெரியும் இவனுக்காக தான் இவ்வளோ நேரம் இதே பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அதாவது ஆப்ரகாம் ஓஸ்லர்ன்றது காஸ்ட் படத்தோட டைட்டில் கடை வச்சுருக்காங்கன்னா ஜெயராம் சார் தான் மெயின் லீடு. ஸோ அவருக்காக தான் இவ்வளவுமே நடந்திருக்கு. ஸோ அவரோட நேமை தான் ஆப்ரகாம் ஓஸ்லர் அப்படின்றத வச்சுருக்காங்க. ஓஸ்லர்னு செகண்ட் ஹாஃபில் மம்முட்டி சார்லாம் கூப்பிடும்போது ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. யா தென் படத்தோட ஸ்டோரி அண்ட் பிளாட் காஸ்ட் அண்ட் குரூ அவங்களெலாம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மெயின் லீடு ஜெயராம் சார் தான். ஸோ ஒரு கேஸுங்க, நான் சிம்பிளாக சொல்லிடுறேன், ஒரு கேஸு. பட் ஆனால் அதுக்குள்ளே கிட்டத்தட்ட சோமனி லேயர்ஸ் இருக்குது, சோமனி தகராறுகள் இருக்குது. அது எல்லாத்துமே ஓவர் கம் பண்ணுற மாதிரி தான் படத்தை வேறு லெவலில் எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரியலி ஹேண்ட்ஸ் ஆஃப் டு த என்டையர் டைரக்ஷன் டீம் மிஸ்டர் மிதுன் மேனுவல் தாமஸ். அவரும் தென் இதை எழுதினவர் ரன்தீர் கிருஷ்ணன். ஸோ அவங்க ரெண்டு பேரும் பண்ணதெல்லாம் ஃபென்டாஸ்டிக் ஜாப். தென் ஃபைனலி த ரியல் அலெக்சாண்டர்ன்றவர் தெரியும் போதெல்லாம் ஒரு மாதிரி அள்ள விட்டுரும், செம்மையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஏன்னா யார் அலெக்சாண்டர்ன்றது தான் படத்தோட மெயின் தீமாகவே இருக்கும். ஃபைனலி ரியல் அலெக்சாண்டர் இஸ் மம்முட்டி சார் அப்படின்னு சொல்ல வரும்போது செம்மையாக இருக்கும் அந்த சீன் பார்த்தீங்கன்னா. ஸோ அது ரொம்ப ரொம்ப சஸ்பென்ஸ்ஃபுல்லான ஸ்டோரி. நான் எதையுமே உடைக்க வேணாம் அப்படின்றதுக்காக இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான படம் தான் ஆப்ரகாம் ஓஸ்லர். அதாவது அவங்க சொன்ன தாட்டும் சரி, அதை சொல்லியிருக்க விதமும் சரி, அதில் நடிச்சிருக்க பர்ஃபார்மன்ஸும் சரி, அதை எடுத்திருக்க விதமும் சரி ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பார்த்தே ஆகணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இதில் என்னோடய ஃபேவரட் சீன்ஸை மட்டும் ஒரு கலெக்ஷன் பண்ணி சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதான் எடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, அவரோட ஒய்ஃபை தெரியாமல் அவர் கிட்டத்தட்ட விசாரிக்கிற ஒரு போலீஸ். ஸோ அதனால் ஒய்ஃப் கொண்டுருவாங்க. யார் கொண்டு வந்தாலும் அவனே சரண்டரும் ஆயிடுவான். பட் ஆனால் ஃபைனலி லேட்டர் பீரியட் படத்தோட கிளைமேக்ஸில் தான் தெரியும் இந்த என்டையர் கேஸ் நடந்ததே ஒரு ஒய்ஃப் இன்னும் சாகலை அப்படின்றத இது பண்ணுறதுக்காக. தென் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு லீடு கண்டுபிடிச்சிட்டு போகிறதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் இந்த ஆப்ரகாம் ஓஸ்லர். ஸோ கிட்டத்தட்ட ஒரு யூனிவர்சிட்டி இருக்கும், மெடிக்கல். ஸோ மெடிக்கல் காலேஜ் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டோரி தான் அது. ஸோ யாரெல்லாம் அந்த மர்டர் மீன்ஸ் ஒரு க்ரைம் நடந்திருக்கும். ஸோ அந்த க்ரைமில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்களோ அவங்கள பூரா தேடி போய் கொலை பண்ணுறாங்க. அது யார் பண்ணுறா, எதுக்கு பண்ணுறா, ஏன் பண்ணுறா அப்படின்ற மாதிரி பேக் ட்ராப்பில் தான் இந்த ஆப்ரகாம் ஓஸ்லர் இருக்குது. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங் க்ரைம் த்ரில்லர்னு கூட சொல்லலாம். ஸோ அதுதான் அது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் த பர்ஃபார்மன்ஸ் இஸ் குட். ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார்லன்னு சொல்லிக்கிறேன். மம்முட்டி சாரோட பர்ஃபார்மன்ஸ் செம்ம. அந்த கடைசியில் வரும்போதெல்லாம் அப்படியே விசில் அடிக்கணும், கத்தணுன்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு. ரெண்டு பேரோட ப்ரெசன்ஸுமே, ஜெயராம் சார்ஸ் அந்த கான்வர்சேஷனுமே ரொம்ப நல்லா இருக்கும், ரெண்டு பேர் கான்வர்சேஷன் பண்ணுறதுமே. ஸோ சூப்பர்பான ஒரு படம் தான் ஆப்ரகாம் ஓஸ்லர். கண்டிப்பாக எல்லோரும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் போய் பாருங்கன்னு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.